விடியற்காலை பொழுதுல ஆத்து ஓரத்துல பாருங்க மான் கூட்டம் எப்படி அழகா புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நாங்கள் இந்த பந்திப்பூர் வனப்பகுதியை கிராஸ் பண்ணி தான் முதுமலைக்கு போய் சேர்ந்தோம். போகிற வழி எல்லாமே மான் கூட்டமும் காட்டெருமைகள் கூட்டமும் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே தான் போனோம். இப்படி வன விலங்குகளை அதோட போக்கிலே பார்க்குறதே ஒரு அலாதி இன்பம்தான். இப்போ மான் கூட்டங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு காட்டெருமை கூட்டம் எப்படி அழகாக ரோட்டோரத்தில் புல் மேயுது அப்படின்னு. ஒரு ஒரு காட்டெருமையும் ஆள் உயரத்துக்கு அஜானு பாகத்தில் இருக்கு. அதை பார்க்குறப்ப எங்களுக்கு உடம்பெல்லாம் புல் எரிச்சு போச்சு. ஆனால் அதுக்கு எங்களை எதுவுமே கேர் பண்ணலை. அதுக்கு பாட்டுக்கு தான் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே முதுமலை எலிஃபெண்ட் கேம்புக்கு போய் சேர்ந்தோம். 8:30க்கு எலிஃபெண்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கு ₹30 டிக்கெட் வாங்குறாங்க. நாங்கள் ரொம்ப இயர்லியாகவே போயிட்டனால அங்கே பக்கத்தில் மாயாறில் உட்காந்துக்கிட்டு எலிஃபெண்ட் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா யானை பாகனும் அவங்களோட எலிஃபெண்ட்டை கூப்பிட்டு வந்து அழகாக யானைகளை குளிப்பாட்டி விட்டு அந்த எலிஃபெண்ட் கேம்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம எலிஃபெண்ட் கேம்புக்குள்ளே போவோம். இங்கே எலிஃபெண்ட் எல்லாம் வரிசையாக கூப்பிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு நேம் போர்டு இருக்குது. அந்த நேம் போர்டு முன்னாடி கரெக்டாக ஆஜர்படுத்துகிறாங்க. அங்கே எலிஃபெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கூட எல்லாமே எழுதி டிஸ்பிளேல கரெக்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் போகிறப்ப அழகாக சாரல் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த புல்வெளி காட்சியில் யானைகள் வந்து அசம்பல் ஆகிறது இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறப்பே. இங்கே கூட இந்த நெட்ஃப்ளிக்ஸில் எலிஃபெண்ட் விஸ்பர் அப்படின்னு ஒரு சீரியஸ் பார்த்துருப்பீங்களே, அதில் இருக்க ஆனால் தான் ஃபஸ்ட்டு யானை நிற்கிறது பொம்மி அதோடய பேர்.